பூமிக்கு அடியிலிருந்து எடுத்த கார்பன், ஹைட்ரோ கார்பன், க்ரூட் ஆயில், கோல் இதெல்லாம் யூஸ் பண்ணி வர கார்பன். இதனால் பூமி டேமேஜ் ஆனதை சரி பண்ணணும்னா மறுபடியும் அந்த கார்பனை நம்ம கேப்சர் பண்ணி பூமிக்கு அடியிலேயே வந்துட்டு டிஸ்போஸ் கூட கிடையாது, பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணணும். ஒரு அணு உலையில் இருக்கிற அந்த கதிரியக்க கழிவுகளை வந்துட்டு கீழே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்களே, அது வெளியே போயிடக்கூடாதுன்னு. கிட்டத்தட்ட அதே மாதிரியே தான் கார்பனையும் வந்துட்டு கேப்சர் பண்ணி கீழே ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதுதான் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனாக சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, லைஃப் எங்கே ஆரம்பித்ததோ அங்கேயே தான் முடியுது. ஆனால் நடுவில் ஏற்பட்ட டேமேஜ் நிரந்தரமானது. நம்மளை பொறுத்த வரைக்கும் மனுஷங்கன்னா வந்துட்டு கிங்கு. நம்ம தான் இந்த பிளானட்டில் வந்துட்டு ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு உயிரினம். மற்ற உயிரினங்கள் வாழ்க்கை வந்துட்டு நம்மளால் டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு பிடிக்காது. பட் நம்மளோட லைஃப் எந்த ஒரு உயிரினத்தினாலும் டேமேஜ் ஆகக்கூடாது. நம்ம இருக்கிற சொசைட்டிக்குள்ளே ஒரு புலி கரடி வந்துருச்சுன்னா அதை நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு டேஞ்சர்னு நம்ம வந்துட்டு அதை கொன்று போட்டுறோம். ஆனால் நம்ம மனுஷங்க பண்ணுற விஷயத்தினால இங்கே எவ்வளோ அனிமல்ஸுக்கு டேஞ்சர் தெரியுமா? மனுஷங்க பண்ணுறது மனுஷங்களுக்கு மட்டும் மற்ற அனிமல்ஸ்க்கு மட்டும் டேஞ்சர் இல்லை, ஹியூமன்ஸுக்கே அது ரொம்ப பெரிய டேஞ்சராக தான் போயிட்டுருக்கு. ஈரோப்பில் இப்போ வந்த ஹீட் வேவாக இருக்கட்டும், இப்போ நம்ம இந்தியாவில் நடக்கிற நிறைய விஷயமா இருக்கட்டும், லிட்ரலி ஒவ்வொன்றுக்கு பின்னாடியுமே இந்த விஷயம் இருக்குது. அண்ட் இது எந்த அளவுக்கு சீரியஸான விஷயம்னா, இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கார்பன் என்ன தான் கேப்சர் பண்ணி பூமிக்கடியில் விட்டாலும் அதை ஏற்படுத்தின டேமேஜை வந்துட்டு ரீகெயினே பண்ண முடியாது. ஸோ பூமியே வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு சீர்படுத்திக்கிட்டால் தான் உண்டு. அண்ட் அந்த பீரியடில் எவ்வளோ மோசமான விஷயம் நடந்தாலும் நம்ம அதுக்கு நம்ம இது பண்ணி தான் ஆகணும். அண்டு இதிலெல்லாம் அஃபெக்ட் ஆகுறது இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்டை பண்ணுற பெரிய பெரிய கம்பெனிகள், அதை வந்துட்டு சுத்திகரித்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுற பெரிய பெரிய கம்பெனிகள், பெரிய பெரிய கோடீஸ்வரங்க கூட வந்துட்டு ஈஸியாக தப்பிச்சிடுவாங்க இதிலேருந்து. இதில் ஏற்படுற கிளைமேட் சேஞ்ச், ஹீட் வேவ், இதில் ஏற்படுற இந்த தீ பரவுறது, திடீர்னு தீ பிடிக்கும், இதில் ஏற்படுற இயற்கை சீரழிவுகளில் சிக்கி சின்ன பண்ணமாகிறது கண்டிப்பாக மிடில் கிளாஸ் இல்லாட்டி லோ கிளாஸ் பீப்புளாக தான் இருப்பாங்க. இதில் நீங்கள் இன்னொன்று பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது தான். ஸோ நம்ம யோசிப்போம், நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளாம் வந்துட்டு பெட்ரோலை எடுத்து யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். நம்மளாம் வந்துட்டு எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு பெட்ரோல்னால் என்னென்னு எனக்கு தெரியாதுடா. ஸோ